எனக்கண்டா இது விளங்குது இல்லை. ஆனால் ஆஸ்திரேலியா அணிக்கு செம்ம ப்ரெஷர். ஆர்ஐபி, ரெஸ்ட் இன் பீஸ். அம்மாடி, இது ஒரு ஸ்ட்ராங் ஹெட்லைன். இது செம்ம ப்ரெஷர் போடும் ஆஸ்திரேலியா டீமுக்கு. இதுக்கு சொல்ல நிறைய காரணமும் இருக்கு. நாங்கள் பேப்பரை பார்த்தா சேம் ஓல்ட் ஆசீஸ். இது ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் தோத்தாங்க, ஆனால் நல்லா தோத்தாங்க. செம்ம அடி கொடுத்தாங்க இந்தியா அணி. இந்த டீமில் ஒரு பிளேயர் மட்டும்தான் அண்டர் 30 years of age. சேம் ஓல்ட் ஆசீஸ். இவங்க கூட விளையாடிட்டாங்களா, எக்ஸ்பீரியன்ஸா, ஓவர் த ஹில்லா என்றது தான் இதில் இருக்கிற கேள்வி. How did that happen? யாருக்கும் இது கெத பண்ணேலாம். எப்படி இந்த ஆஸ்திரேலியன் டீம் அக்ரெஷன், அவங்களோட கண்டிஷன்ஸில், அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட் பெர்த்தில் இந்த மாதிரி உதவ வேண்டினதுன்றது. எனிவேஸ், இந்தியா செம்மையாக ஆடினாங்க. பிளேயர்ஸுக்கு நிறைய ப்ரெஷர். அவங்களும் அவங்களோட ஸ்டேட்டஸ் கேமில் அவங்களோட ஃப்யூச்சரை கொஸ்டின் பண்ணுவாங்க. செகண்ட் டெஸ்ட்டுக்கு போக இது நல்ல இடம். ஒப்போசிஷன் இந்த மென்டாலிட்டியோடு இருக்கல. ஆனால் ஆசி கேரக்டர் 10 நாள் இருக்கு. இவங்க ஹார்டாக வருவாங்க. ரெஸ்ட் இன் பீஸாக ஒரு நல்ல ஃபைட் பேக் ஆகுண்டது. பொறுத்திருந்து பார்ப்போம்.